இப்படி ஒரு வாழ்க்கை பயணம் இருக்க முடியுமா? இப்படி ஒரு தலைவர் மறுபடி தோன்றுவாரா? அது எப்படிங்க ஹேட்டர்ஸே இல்லாம ஒருத்தரால இருக்க முடியும்? அண்ட் மோரோவர் ஒருத்தர் 2 பேர் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எப்படிங்க இன்ஸ்பிரேஷனா விளங்க முடியும்? இப்படி வியக்க வச்ச த கிரேட் சயின்டிஸ்ட் அண்ட் லீடரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதமான விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கோட கிளிம்ஸ் நோக்கலாமா? ராமேஸ்வரத்தில் மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலியில் பிறந்தவர் தான் அப்துல் கலாம். இவருக்கு சிறு வயதில் இருந்தே பறக்கிறது மேலே அவ்வளோ பிரியம், லைக் ஏரோப்ளேன் இந்த மாதிரி. இவரோட குடும்பம் ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டாலும் எஜுகேஷனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணாங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள எலமெண்ட்ரி ஸ்கூல் போகிறாரு. அண்ட் தென் ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்குவார்ஸ் ஹை ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை படித்து முடிக்கிறாரு. பின் திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் காலேஜில் பிஎஸ்சி டிகிரி படித்து பட்டம் வாங்குறாரு. பட் இன்ஜினியரிங் போயிருக்கலாமேன்னு லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் பெட்டர் லேட் தேன் நெவர் மாதிரி எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணுறாரு. இங்கே படித்து முடிச்சுட்டு பெங்களூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் அப்படிங்கிறதுல ட்ரைனியாக ஒர்க் பண்ணுறாரு. ஹாலில் ட்ரைனிங் முடிஞ்சு கிராஜுவேட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக வெளியில் வராரு கலாம் ஐயா. இந்த தருணத்தில் தன்னோட கரியர் முடிவு பண்ணணும். இவர்கிட்ட இப்போ 2 இடத்துல இன்டர்வியூ இருக்குது. ஒன்று ஏர்ஃபோர்ஸில், லொக்கேஷன் பார்த்தா டெஹ்ராடன். இன்னொன்று ஜாப் அட் டைரக்டரேட் ஆஃப் டெக் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், லொக்கேஷன் பார்த்தா. கலாம் அவர்கள் முதல் தடவையாக நார்த் சைட் ட்ராவல் பண்ணி 2யும் அட்டன் பண்ண போகிறாரு. முதல்ல ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. இதை அட்டன் பண்ண 25 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இதில் இருந்து 8 மெம்பர்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்களாம். அண்ட் ஃபார் சர்ப்ரைஸ் அப்துல் கலாம் 9th பொசிஷனில் வந்திருக்காங்க. பட் தேங்க் காட், கலாம் அவங்க ஏர்ஃபோர்ஸ் போயிருந்தா நாட்டுக்கு இல்லை உலகத்துக்கு இப்படிப்பட்ட கிரேட் சயின்டிஸ்ட் கிடைச்சிருக்காது, ரைட்? செலக்ட் ஆகாததுனால ரொம்ப உடஞ்சு போகிறாரு. பட் உடனேயே நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண டெல்லி போகிறாரு. இங்கே இவருக்கு சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ரோல் உள்ள ஜாப் கிடைக்குது. ஸோ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி எக்ஸ்போஷர் கிடைக்க கான்பூர் போகிறாரு. தென் நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே. அப்படியே காலம் போக ராக்கெட் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ இந்தியன் கமிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அட்டன் பண்ணுறாரு. இன்டர்வியூ எடுக்கிறது விக்ரம் சாராபாய். அண்ட் எஸ், ஹி காட் செலக்டட். விக்ரம் சாராபாயுடன் ஒர்க் செய்ய கலாம் அவர்கள் இன்ஸ்பயர் ஆகி அவரையே தன்னுடைய குருவாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தென் கலாம் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள நாசாவில் 6 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் சவுண்டிங் ராக்கெட் லான்ச்சிங் டெக்னிக்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஜிஎஸ்எஃப்சி, அதாவது கார்டட் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் தான் நாசாவோட எர்த்தை ஆர்பிட் பண்ணுற சேட்டலைட்ஸை டெவலப் அண்ட் மேனேஜ் பண்ணுற இடம். இங்கே ஒரு பெயிண்டிங் பார்க்குறாரு. அது ஒரு போர்க்களத்தை டெபிக்ட் பண்ணுது வித் ராக்கெட்ஸ் பேக்ரவுண்டில் பறக்கிற மாதிரி. அண்ட் அதில் உள்ள பீப்புள் பார்த்தா ஒயிட் பீப்புள் இல்லை, நம்ம சவுத் ஏஷியன் ஃபீச்சர்ஸ் கொண்டிருக்காங்க. என்னடா இது, தெளிவாக போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்க்குறப்ப இவருக்கு என்ன தெரிய வருது? இட் இஸ் திப்பு சுல்தானோட படை பிரிட்டிஷோட ஃபைட் பண்ணுறது. நம்ம நாடு மறந்திருந்தாலும் அண்டத்தின் இன்னொரு பகுதி ஞாபகம் வச்சிருக்குன்னு பெருமிதம் கொள்கிறாரு. பின் இஸ்ரோவில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளான SLV-3யோட டெவலப்மெண்ட்டில் இவர் கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கலாம் அவர்களின் லீடர்ஷிப்பில் தான் ரோஹிணி சேட்டலைட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன். இந்த புக்கில் அப்துல் கலாம் அவர்கள் வாழ்வில் ஒரு சீக்ரெட் மிஷன் பண்ணியிருக்காங்க. அது மென்ஷன் பண்ணலை. அது என்ன மிஷன்? உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த மிஷன் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இந்தியா டெவலப்டு நேஷன் ஆகணுங்கிற ஒரு விஷனோட இந்த புக் எண்ட் ஆகும். ராமேஸ்வரத்தில் பிறந்து அமெரிக்காவோட நாசா அளவிற்கான இவரோட பயணம் ரியலி இன்ஸ்பைரிங். அண்ட் இவர் எழுதின கோட் மாதிரியே உலக வாழ்வில் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்.